ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூஃபி விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம சமைக்க போறது கிரீன் பீஸ் புலாவ். இதுக்கு தேவையான பொருட்கள் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை பட்டாணி, நெய், பாஸ்மதி ரைஸ், தேங்காய் பால். இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. குக்கர்ல தேவையான அளவு கீ சேர்த்துக்கலாம். இந்த ரைஸை பொறுத்த வரைக்கும் கீ மட்டும் தான் சேர்க்கணும், எண்ணெய் சேர்க்க கூடாது, அப்போதான் டேஸ்டியா இருக்கும். கீ நல்லா சூடானதும் பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்துக்குங்க. வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. நல்லா பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் காரத்துக்காக 3 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கிறேன். கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். இதே சேம் மெத்தட்ல நீங்க மஷ்ரூம், பன்னீர் வச்சு கூட செய்யலாம், ரொம்ப சூப்பரா இருக்கும். தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க. நல்லா பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. 2 அளவுக்கு பாஸ்மதி ரைஸ்க்கு நான் 4 அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இது முழுக்க முழுக்க தேங்காய் பால் மட்டும் தான் சேர்த்து செய்யணும், தண்ணி சேர்க்க கூடாது. இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்தோன்னே நல்லா கிளந்து விடுங்க. இப்போ ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்போ 3 விசில் வர வரைக்கும் விசில் போட்டு விட்டுருங்க. விசில் வந்துடுச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான நம்மளோட கிரீன் பீஸ் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இது ஆனியன் ரைத்தா கூட சர்வ் பண்ணுங்க, சூடா சர்வ் பண்ணுங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். மறக்காம எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.